السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அம்மா பாத். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஷேகுமார்களுக்கு ஃபிராசத் தூரப்பார்வை கொடுத்துருப்பான் சில நேரங்களில். அதாவது ஒரு மனிதரை கொண்டு என்ன காரியங்கள் சாதிக்கப்படும் என்பது அல்லாஹ் தஆலா காட்டுவான். ஃபைஸி நாயத்திட்ட அந்த மாதிரி நிறைய காட்சிகளை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு மனிதரை பார்த்தோன்னே அவருடைய கேரக்டர் என்னங்கிற முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் அது. சுபூர் ஷா கிப்லா அவர்கள் ஆரம்பத்தில் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அவங்கள தரீகத்தில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். அவர்கள் எந்த வேலையில் போனாலும் ஆரம்பத்தில் அதில் தொடர்ந்து இல்லை வீட்டில் வறுமை. நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை. இப்போ ஒரு சில பேர் புறவச்சேரியிலேருந்து போய் தினைக்கும் புறவச்சேரி முழுசையும் ஃபைஸி நாயத்துடைய குலாம்களை ஆக்கி ஃபைஸியாக ஆக்கினது சுபூர் ஷா கிப்லா. அவங்கள்ட்ட போய் சர்க்கார்கிட்ட சில பேர், இங்கே சுபூர் ஷா இருக்கார், அவர் நம்ம சில்சிலாவுடைய பேரே கெடுக்கிறார், காசு வாங்கிட்டு தரமாட்டுறாரு, சொன்ன வாக்குறுதி மீறுறாரு, இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்றார். இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம சில்சிலாவுடைய பேரை கெடுது சர்க்கார். இந்த செய்தி எல்லாமே சுபூர் ஷா கிப்லா என்ற சொன்ன செய்தி தான். காரில் போகும் பேசிகிட்டே போவாங்க, தங்க வாழ்க்கையை பற்றி சொல்லுவாங்க. அப்படின்னு சில பேர் சர்க்கார்கிட்ட போய் அவர்னால நம்ம சில்சிலா பேரே கெடுது, அவர் சில்சிலாவை நீக்கிட்டா என்ன? இத்தனைக்கும் இவங்க எல்லாத்தையும் ஃபைஸி நாயத்தை கொண்டு விட்டதே சுபூர் ஷா கிப்லா தான். புறவச்சேரியில் ஃபைஸி நாயன் கால் வச்சதே கிடையாது. இந்த மாதிரி அந்த ஊரில் கல்யாணம்னு சொன்னோன்னே, எந்த ஊருப்பா? புறவச்சேரி. இப்போ ஃபைஸி நாயன் கேட்டாங்களாம். அந்த ஏரியா முழுசும் பயானுக்கு வந்திருக்கிறேன், யாப்பட்டம் வந்திருக்கிறேன், மஞ்சக்கொல்லை, சிக்கல், ஆழியூர், கீவலூர், எல்லா ஊரும் தெரியுது, புறவச்சேரி ஒரு ஊர் தெரியாதேப்பா என்ன கேட்டான். சிக்கலுக்கும் மஞ்சக்கொல்லைக்கும் நடுவில் இருக்கிறது. இன்றைக்கி புறவச்சேரி ஊரை தெரியாதவங்க கொஞ்சம் துணியால் யாரும் இல்லை, அப்படியெல்லாம் ஆக்கி வச்சான். அவங்க கல்யாணம் முடிச்ச புதுசில் அப்படி சொன்னாங்க நான் சர்க்கார். அப்போ அந்த ஊர் முழுவதையும் பையத்தை வாங்க வச்சது, ஃபைஸி நாயத்தை கொண்டு வந்து ஊரில் சேர்த்தது, இந்த மரசாவை ஆரம்பிக்க காரணமாக இருந்தது சுபூர் ஷா கிப்லா. அவர் சில்சிலாவிட்டு நீக்கிடணும், அதனால சில்சிலாவோட பேரே கெடுது, ஃபைஸி நாயத்துடைய பேரே கெடுது. அவர் அவரை அப்துல் சமது ஃபைஸின்னு போடுறாரு அவர், அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சர்க்கார். இங்கேருந்து எல்லாம் போய் லால்பேட்டையில் சர்க்கார்கிட்ட, சர்க்கார் சரிம்மா பார்க்குவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் விட்டு வேறு பேச்சு இப்படி பார்த்துட்டு திடீர்னு அந்த வந்தவங்கள்ட்ட சர்க்கார் கேட்டாங்களாம். திடீர்னு வேறு பேச்சு பக்கம் கொண்டு போயிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு எதையாச்சா கேட்குற மாதிரி, இந்த காலில் நெகை சுற்றிமா பெருவிரல்ல ஒரு பக்கம் ஒன் சைடாக வலிக்குது, நெகை சுற்றி மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு வாரமாக வலி கொடுத்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யலான்னு கேட்டாங்க. அப்போ தெரியுமே நம்ம தான் அந்த மாதிரியே நிறைய பேர் வைத்தியர் ஆயிடுவாங்களே அப்படி ஏதோ கேட்ட உடனே. சரி அதில் வந்து உப்பு வைக்கணும் சர்க்கார், சில பேர் அதுக்கு மஞ்சள் வைக்கணும், சில பேர் எலுமிச்சம்பழத்தை ஊற்றி சொருவுங்க, அப்படி ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த விரலை அதோட வெட்டி எடுத்துகிட்டு அந்த நகை சுற்றியே வராது இல்லை அப்படின்னு இருக்காங்க. எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அது இந்த பெருவிரலே அப்படியே டாக்டர் சொல்லி வெட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கு போய் நகை சுற்றியே வராது இல்லைங்களா அப்படின்னு. அல்லா ஹவுல வலா கூத்து இல்லை, நகை சுற்றிக்கு போய் யாராவது விரலை வெட்டுவாங்களா? அதுக்கு மருந்து போட்டால் சரியாக போயிடாது, அதுக்குன்னு விரலை வெட்ட முடியாது, யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் வந்து அதிசயமாக இருக்கிற தகவல் சொல்கிறதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரிமா ஒரு மனிதரில் ஒரு சில குறை இருக்குதுன்னு சொன்னால் அந்த குறையை நிவர்த்தி செய்து அவங்கள மனிதர் புனிதராக்க தான் ஷேகு. அவர் வெட்டி விடுறதுக்கு பேர் ஷேக் கிடையாதுன்ட்டு சொன்னதோட எல்லாம் கப் சிப்புன்னு வாங்கி மூடிட்டான். அவரை வெட்டி விட்டு துரத்துறதுக்கு பேர் ஷேகு. ஒரு காலில் புண்ணு வந்தால் அது புண்ணை சரி பண்ணணும், அதுக்கு என்ன வழி, என்ன மருந்து போட்டால் சரியாகும்னு பார்த்து சரி பண்ணணும். அதுக்கு தான் ஷேகை வழியே. ஷேகுடைய வேலை ஒருத்தர் மேலே தப்புண்டுன்னு அவரை வெட்டி விடுறது, இவர் தப்புன்னு அவரை வெட்டி விடுறது, இதுக்கு ஷேகுடைய வேலை கிடையாது. ஒரு நேரம் வரும்,
இல்லை நீங்கள் போய் நிற்பீங்க ஒரு வாசலில். அது காலம் வரும். அது பாருங்கள், லாயிலாயிலுடைய வேலைக்கு கமாலை பாருங்கன்றாங்க சர்க்கார் நாயகம். அந்த மாதிரி தான் ஒரு காலம் வந்துச்சு. எந்த தேவைன்னாலும் அவங்க வாசலில் போய் நிற்க கூடிய அளவுக்கு அல்லாஹ்தால ஆக்கி வச்சாங்க இல்லையா. அவங்க யார் வாசலுக்கும் போகிற மாதிரி எல்லாம் ஆக்கிற ஒரு காலம் வந்தபோது லாயிலாயில்ல இஸ்திகாமத்தாக இருங்க, அல்லாஹ் அவங்க காலத்தை மாற்றுவான்னாங்க சர்க்கார். ஒரு தடவை எஜமா சொன்னாங்க ஒரு விஷயத்தில், மொத்த கிப்ஸு ஜமாத்தை விட்டுருவேன். கிப்ஸு ஜமா சர்க்கார் மேலே ரொம்ப ஆசைக்கு. சர்க்காருடைய காரெலாம் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. சர்க்காருடைய ஹிதமத்தில் அவங்க நிறைய செய்வாங்க. மொத்த கிப்ஸு ஜமாத்தை விட்டுருவேன், சுபுரிஷா விட மாட்டேன் அப்படின்னாங்க சர்க்கார். அவங்க சர்க்கார் இதயபூர்வமாக நேசிக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி அவர்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிலால் நாயகம் அபூபக்கரை ஒட்டிட்டு இருந்தாங்க, அது மாதிரி சர்க்காருடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஒட்டி கொண்டிருந்தவர்கள் சுபுரிஷா கிப்லா கூட இருந்தாங்க. எஜமா பல சந்தர்ப்பங்களில் அவங்கள ஒவ்வொரு வாசமாக சொல்லி சர்க்கார் நாயகம் அவங்களுக்கு தாலீம் செய்வாங்க. ஒரு தடவை சுபுரிஷா கிப்லா தொண்டை கட்டிச்சுன்னா 1 மாதம் 2 மாதம் 3-4 மாதம் பேசவே முடியல. பயான் பேசினா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே மாநாடே அலரும். அந்த மாதிரி பயான் செய்வாங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக பயான் செய்வாங்க. அவ்வளோ பெரிய தொண்டை, ஸ்பீக்கர் இல்லாமல் கேட்கலாம் அந்த அளவு தொண்டை பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சா குரலே வெளியூர் மாட்டேது. வலைக்கம், நல்லா இருக்கீங்களா, அப்படி தான் வருது தொண்டைக்குள்ளேருந்து. பேச்சே வர மாட்டேங்குது. என்னென்ன வைத்தியம் இருந்துச்சோ அதெல்லாம் செஞ்சாங்க. சுபுரிஷா கிப்லா சொன்னாங்க, நான் ஒரு வைத்தியம் உள்ள ஹோமியோ பேதி, அவங்க சொன்னது இது, அலோபேதி, சித்தா, யூனானி, எத்தனை வைத்தியம் இருக்கோ எல்லா வேதியும் பார்த்தாச்சு. இத்தனை டாக்டர் இருக்கிறோம், இங்கே டாக்டர் இருக்குன்னு அங்கிட்ட போய் அவர் மருந்து வாங்கி சாப்பிட்றது, எதுக்குமே சரியாகல. துபாய் போயிருந்தோம், அங்கேயும் மருந்து வாங்கி சாப்பிட்டோம், அங்கேயும் சரியாகல. இப்படி 3-4 மாதம் ஓடிடுச்சு. அப்போது ஷேக்நாத்கிட்ட வந்தோம். சர்க்கார்ட்ட சொன்னேன். சர்க்கார் ஒன்றும் பதில் சொல்லலை. 4 மாதம் 5 மாதம் ரொம்ப கவலையாக சொன்னேன் சர்க்கார்ட்ட, இந்த மாதிரி எங்கேயுமே பயான் பேசவும் முடியல, சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ எஜமா சிரிச்சு சொன்னாங்களாம், சர்க்கார் சொன்னாங்களாம், இப்போ விளங்கிட்டேப்பா, நாம் பேசுகிறோம், நம்ம கமால், மக்கள் நம்மகிட்ட மயங்குறாங்க, நம்ம காசுலாம் கொடுக்குறாங்க, நம்ம திறமையில வாழ்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இப்போ எல்லாம் பிடிச்சான் பார்த்தீங்களா, எப்படி பிடிச்சான் பார்த்தீங்களா, எப்படி பிடிச்சான் பாருங்கள். அப்போ இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது, இனி வாழ்வது உங்கள் சொந்த திறமையில் அவனுடைய ஃபஸில் அவனுடைய ஃபைஸான்னு விளங்குச்சா அவங்களுக்கு இப்போது அப்படின்னு சர்க்கார் கேட்டாங்க. சொல்லிட்டு எஜமா சொன்னாங்க, அல்லாஹ்தால பேச வச்சா தான் பேச முடியுமா. நம்ம என்னவோ பேசிட்டோம், ரொம்ப ஜோடிச்சு அற்புதமாக பேசிட்டோம், அதை பார்த்து ஜனங்க மயங்கி என்கிட்ட பயத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, காசுலாம் கொடுத்தாங்க, நான் இன்றைக்கி வாழ்கிறேன், உள்ளாங்க கட்டிட்டு நினைக்காத. உன்னை பிடிச்சதான். இப்போ 5 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆச்சு, ஒரு வார்த்தை பேச முடியல, ஒரு பயான் பேச முடியல, ஒரு ஃபோன் பேச முடியல, என்ன செய்ய முடியல. எப்படி ஆச்சு, எப்படி படித்தான் அல்லாஹ்தாலா. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ உணர்ந்துக்குங்க, அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு வாழ்கிறோன்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. கொஞ்சம் விட்டாங்க சர்க்கார் நாயகம். அவரை சொன்னாங்க, எஜமா யா பாசித், அல்லாஹ்வுடைய பேர். காபிலுனா கபுலு செய்பவன், பிடிக்கிறவன் அர்த்தம். பாசித்னா திறந்து விடுறவன் அர்த்தம். இப்போ யா பாசித்துன்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை ஓதும். கூட நான் சொல்கிற சின்ன வைத்தியத்தை நிஸ்பத்து ஒன்று வேணும் இல்லை, பொட்டுக்கல்ல கொஞ்சம் எடுத்துங்க, மிளகு கொஞ்சம் போட்டுங்க, பனங்கள் கண்டு கொஞ்சம் போட்டுங்க, இதை அள்ளி வாயில் போட்டுக்கிட்டு யா பாசித்து சொல்லிக்கிட்டே இருங்க. 3ஐயும் கலந்து வாயில் போட்டு யா பாசித்துன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னா அது செய்ய ஆரம்பித்தாங்க. 10 நாள் கூட ஆகலை, எல்லாம் மறுபடியும் பழைய குரலை கொண்டு வந்துட்டான், கம்பீரமான குரல் எல்லாம் கொண்டு வந்துட்டான். அப்போ பிடிச்சி வைக்கிறது ஷேகுமார்கள் தான், திறந்து விடுறதும் அவங்க தான். விட்டாங்க 4 மாதம். எதுக்கு வாங்கினாலாம் படிப்புன்னு வச்சுக்கோ. என்னைக்கு எஜமா பிடிச்சானோ பிடிச்சது தான். சுடுதண்ணியே குடிக்கிறது எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, தொண்டை திறந்த பாடு இல்லை. கடைசியில் எஜமா யா பாசித்துன்னு சொல்லு, திறந்து விடுறவன் அவன் தான், பிடிக்கிறவன் காபிதும் அவன் தான், பாசித்தும் அவன் தான். அந்த பேரை யா பாசித்துன்னு சொல்லி எல்லாட்ட கேளுப்பா, நானும் துவா செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன பின்னாடி 1 வாரம் 10 நாளில் சுத்தமாக திறந்துருச்சு அந்த எஜமா. அது அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க சுபுரிஷா கிப்லா. அப்போ நான் வாழ்கிறேன், என் பேச்சு திறமை, என் பயான் செய்கிற திறமை, நான் பாடம் நடத்துகிற திறமை, அதை பார்த்து ஜனங்க மயங்குறாங்க, அப்படியே அப்பிக்கிறாங்க, ஜனங்க காசு கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நினச்சிக்காது. அவன் பிடிச்சது தான், அவன் திறந்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபுரிஷா கிப்லாவுக்கு அல்லாஹ் தஆலா
வயசு 75 வயசு ஆனாலும் செம நினைவு சக்தி. சின்ன வயசு நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. அதே மாதிரி பழைய சம்பவங்கள் சொல்லும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்லும்போது அந்த சம்பவத்தில் இந்த மாதிரி பருவ செல்வ பிரச்சனை நடந்துச்சு. முனீருல் ஹுதா அப்போ அவர் கலெக்டராக இருந்தார். அவர் வந்தார். யார் கலெக்டராக இருந்தால் அப்போ யார் டிஜிபியா டிஐஜியாக இருந்தால், இப்போ ஐஜியாக இருந்தால் யார், ரமேஷ்குமார் ஒருத்தர் இருந்தார். எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதை விட ஆச்சரியம், இப்போயாவது ஃபோன் நம்பர் நமக்கு சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பட்டன் இந்த ஃபோன் இருந்துச்சு, லேண்ட் ஃபோனு. எல்லா ஃபோன் நம்பரும் மனப்பாடம் அவங்களுக்கு. ஃபோன் நம்பரும் நமக்கு நம்ம நம்பரே சனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ 50 100 நம்பர் அவருக்கா 80 8 37 45 கரெக்டாக நம்பர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 100 250 ஃபோன் நம்பர் மனப்பாடம் அவங்களுக்கு. கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நினைவு சக்தி என்னமோ நேற்று நடந்தது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு செய்தி வஃபாத்தார அன்னைக்கு வரைக்கும் பயன் பேசியிருக்கிறாங்க. சாயந்தரம் வஃபாத்தாராங்கன்னா அன்னைக்கு காலையில் 1.5 மணி நேரம் பயன் பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு செய்தி சொல்லுகிற பொழுதும் நான் துபாய் சர்க்காரை போயிருந்தேன். அப்போ இந்த ஏர்போர்ட்டில் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அப்துல் ரஹ்மான். அவங்க போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் பார்த்தோம். அவர் பேர் ஷாக்கிர்னு பேர் ஒருத்தர். அவர் எங்களை கூட்டிகிட்டு போனார். வண்டி டிரைவர் பேர். ஒருத்தர் பேரும் மறக்க மாட்டாங்க. நம்ம 4 பேர் பேரை கேட்டால் மறந்துடுறோம்ல, டிரைவர் பேரை மறக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்தாருன்னா அவர் வாங்க, போன வாட்டி அவங்க கூட வந்தார் ரஹீம் டிரைவர் வந்தார் அவர் அப்படின்னு கேட்போம். அவர் தான் வந்திருக்கிறாரா? அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா நினைவு சக்தி, அபாரமான நினைவு சக்தி. அவங்க பழைய ரெக்கார்ட்லாம் இருக்குது, நிறையா கேட்டு பாருங்கள். இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் யார், அந்த வந்தவர் யார், அவர் கூட வந்தவர் யார், அவர் என்ன சொன்னார், கரெக்டாக எல்லாமே சொல்லுவாங்க. தனக்கு அதே மாதிரி தனக்கு ஆரம்ப காலத்தில் எஹ்சான் செஞ்சவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள எஜமா மறக்கவே மாட்டாங்க. எஜமா சொன்னாங்க, ஆரம்பத்தில் சாப்பாட்டு கஷ்டமாக இருந்த காலம், வீட்டில் புள்ள குட்டிலாம் பட்டினி கிடக்கும். இப்போ இங்கே ஹோட்டலில் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருந்தார். அவர் என் நிலையை பார்த்துட்டு, நீ எப்போ வேணால் வாங்கிக்கப்பா, என்ன வேணால் வாங்கிக்கப்பா, இட்லி தோசைன்னு வாங்கிக்கப்பா, காசு வந்தபோது கொடுப்பா அப்படின்றவார். நாங்கள் அங்கே போய் 4 பிள்ளைங்க இட்லி, நானும் வீட்டுக்கு இட்லி வாங்கிட்டு வந்துடுவோம், சாப்பிட்டுக்குவோம். அவர் எப்போ காசு வருதோ கொண்டு போய் மாத கணக்கில் ஆகும், இன்னும் கொடுத்தாலும் வாங்கி வரவர். இப்படி இருந்தால் அந்த எஹ்சானை மறக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி படவாப்பா குலாம் ரசூல் சாஹிப் இருந்தாங்கல்ல, அவங்க பருவச்சேரியில் தலைவராக இருந்தாங்கல்ல, அவங்க யாரும் அவங்கள பற்றி என்ன சொன்னாலும் சுபூர் சாஹிப்பை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள உயர்த்தி தான் பேசுவாங்க. ஏன்னா ஆரம்ப கால முஹ்சின் எனக்கு அவங்க நிறைய எஹ்சான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி உயர்த்தியே பேசுவாங்க. ஆரம்ப காலத்தில் படாவாப்பான்னு சொல்லுவோம். நம்ம இல்லைன்னா படாவாப்பான்னு செல்லமாக கூப்பிடுவாங்க அவங்கள. அவங்க பேர் சையது குலாம் ரசூல் ரிஸ்வானி ஷா ஆமீர் சர்க்காருடைய ஹலீஃபா. அவங்களும் இவங்க மேலே ரொம்ப முகப்பத்தாக இருப்பாங்க. காரணம் 2 பேரும் ஒரு லிங்க். அது என்ன லிங்க்குன்னு கேட்டால், ஒரு ரிஸ்வானி ஷா கிப்லா இருக்காங்களே, அவங்க ஒரு கல்கத்தாவில் பணப்பட்டுவாடை பண்ணுற அந்த மாதிரி அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். பெரிய லெவலில் வியாபாரம். பணங்களை பணக்காரங்களை தலவாணி உரையில் போட்டு தச்சுக்குவாங்களாம். தலவாணிக்குள்ளே போட்டு அது மாதிரி 50 தலவாணிக்கு வச்சுருப்பாங்களாம். ஃபுல்லாக காசு இருக்குமா அவங்களுக்குள்ளே, கட்டுக்கட்டாக காசு. யாரும் போனாங்கன்னா, பார்க்க போனாங்கன்னா அந்த தலவாணி தூக்கி போடுவாங்க. காலுக்கு ஒரு தலவாணி, தலைக்கு ஒரு தலவாணி, எல்லாம் உள்ளுக்குள்ளே காசு தான் இருக்குமா. அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. சுபூர் ஷாக்குலா சொன்னாங்க, குலாம் ரசூல் சாப் 50 பெண்களுக்கு திருமணம் முடிச்சுட்டுருக்குறாங்க. 50 குமர்களுக்கு. யாரும் பிள்ளை குமருக்கு ஆச்சு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொன்னால் நேராக இங்கேருந்து கிளம்பி கல்கத்தா போயிடுவாங்க. அவங்க பிறந்து வாழ்ந்ததெல்லாம் சரி, வியாபாரம் கல்கத்தா. போய் இந்த மாதிரி என் பிள்ளைக்கு நிக்கா வச்சுருக்கேன், சரி இருப்பான்னு சொல்லி அவங்களுக்கு நிக்காவுக்கு தேவை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து காசு பணம் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி 50 பேருக்கு 50 குமர்களுக்கு நிக்கா செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் குமருன்னு சொன்னால் உடனே பத்திரிக்கை போடுறதுலேருந்து திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு விருந்து வரைக்கும், சீர் சாமான் வரைக்கும், நகை நட்டு வரைக்கும் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு பைசா கூட இவங்க செலவு செய்ய தேவையில்லை. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மோசனையாக இருந்தாங்க. அவர்கள் சொந்த பந்தம் பருவச்சேரியில் வாழக்கூடியவங்க 50 பேர்களுக்கு அவங்க அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு திருமணத்துக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு 30-40 பேரை வெளிநாட்டிலேருந்து படிப்பதற்கு, வெளிநாடு வேலை செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பருவச்சேரியில் இருக்க யாருமே படவாப்பாடைய எஹ்சானை விட்டு நவர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவங்களுடைய எஹ்சானில் வாழக்கூடியவங்க தான். அவங்களோ, அவங்க பிள்ளை குட்டியோ, அவங்க அப்பா அம்மாவோ, எல்லாருமேலேயும் அவங்க எஹ்சான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவங்க சம்பாரித்தாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவழித்தாங்க. மதரசாவுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்கறது, மதரசாவுக்கு நிலம்புலங்கள் வாங்கி கொடுக்கறது, இப்படி பெரிய முஹ்சின் அவங்க. யார் கொடை வரலன்னா சாதாரண கொடை வரல இல்லை. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாகி
அந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அதில் அவங்கள அந்த கோர்ட்டில் அவங்க மேலே பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க கைது பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை. தப்பிச்சது தான். அப்போ அவங்க வந்தாங்க, சுபுர் ஷேக் இப்ராஹிம் சொன்னாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம், கேஸ் நடக்குது அப்படின்னாங்க. சரி ஷேகுமார்கள்ட்ட போகலாம். அவங்க பையத்து இல்லை. அப்போ அவங்க பையத்து வாங்க வச்சு சுபுர் ஷேக் இப்ராஹிம் தான். ஃபைஜு நேயத்திட்ட போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட் சர்க்காருக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. நிஜமாக பிபி அதிகமாகி சுபுர் ஷேக் இப்ராஹிம் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் சர்க்கார்கிட்ட பையத்துக்கானே. சர்க்கார் என்ன சாவ சொல்கிறியா, நான் தான் உடம்பு சரியாமல் இருக்கிறேன், இப்போ வந்து என்கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து பேச சொன்னா இன்னும் கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்கா அப்படின்னு கடுமையாக சத்தம் போட்டாங்க. யாரையும் கூட்டி போகிறதில்ல சர்க்கார்கிட்ட. இப்போ இவங்க கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, அந்த கேஸில் ஜெயிக்கணும், இல்லைன்னா பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆமீர் கலீமி நேரத்தில் போங்க, ராயப்பேட்டை அட்ரஸ்லாம் கையில் எழுதி கொடுத்து, கையில் பேனால கையில் எழுதினாங்களாம், எழுதி கொடுத்து இந்த அட்ரஸுக்கு போங்கன்னு எழுதி கொடுத்தாங்க சுபுர் ஷேக். அவங்க நேராக மெட்ராஸ் போய் இறங்கி ராயப்பேட்டைக்கு போய் ஆமீர் கலீமி ஷா அப்படின்னு தேடி போய் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி சூழ்நிலை சுபுர் ஷேக் இப்ராஹிம் தான் அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க, எனக்கு பையத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு பையத்து இல்லை. பையத் என்பது யாதஹக் அலத்தவாம் யாஃப்தஹக், அல்லாவை அதிகம் ஞாபகம் செய்வதற்கும் அல்லாவை அடைந்து கொள்வதற்கும் பேர் தான் பையத்து. வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கும் கோர்ட்டில் ஜெயிக்கிறதுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது நல்லா போகிறதுக்கும் பேய் பிசாசு ஓடுறதுக்கும் பையத்து கிடையாது. பையத்து ஒரே நோக்கம்தான், நீங்கள் அல்லாவுக்காக பையத்து வாங்கிக்கிங்க, நான் கோர்ட்டில் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி நான் அல்லாவுக்காக பையத்து வாங்கிக்கிங்க, நல்லாட துவா சரி நல்லா நான் வெற்றி கொடுப்போம் அப்படின்னு. சரி நான் நியத்து மாற்றிக்கிட்டேன், ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி நீங்கள் பையத்து கொடுங்க, நான் வந்து அல்லா ரசூலை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு பச்சக்கார பையத்து கொடுத்துட்டாங்க ஆமீர் நாயம். அப்புறம் துவா செஞ்சாங்க. கோர்ட்டில் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு முறையில் இவங்க மேலே எந்த ஆதாரம் நிரூபிக்கப்படலைன்னு கோர்ட்டில் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டான். அதனால் பெரும் பல கோடி சொத்துக்கள் மிச்சமாச்சு, இல்லைன்னா எதையும் சீஸ் பண்ணியிருப்பான், கைது பண்ணியிருப்பான். சர்க்காருடைய துவாவை கொண்டு அல்லாஹ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டான்னு ரொம்ப அர்ப்பணம் ஆவாங்க ஆமீர் நாயத்துக்கு. ஆமீர் சர்க்காரையும் அவங்களுடைய துணைவியார் 2 பேரையும் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு செஞ்ச பொழுது குலாம் ரசூல் சாப் அவங்க தான் முழுமையாக எல்லா செலவும் செஞ்சு அனுப்பிச்சி வச்சாங்க. கலீமி சர்க்காருக்கும் அவங்க 2 மனைவிமார்கள் 2 பேரும் 3 பேரும் ஒன்றா போனாங்க. அங்கே போவதற்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சு காசு பண்ண செலவு பண்ணி அனுப்பிச்சி வச்சது குலாம் ரசூல் படாவாப்பா அவங்க தான். நாங்களாம் படாவாப்பான்னு கூப்பிடுவோம் அவங்கள. இந்த செய்தி எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, சுபுர் ஷேக் இப்ராஹிம் சொல்லுவாங்க, அப்படியாப்பட்ட ஸ்ரீதேவிமா அவர் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஆமீர் நாயகம் இருந்த இடம் அல்லாஹ் ஹால்னு சின்ன வீடு, அவங்க சின்ன வீடு. மக்கள் வந்தால் பயான் செய்கிறதுக்காண்டி ஒரு இடம் தேவைப்படுச்சு, அது இப்போ ரஹீமி ஹால்னு சொல்லப்படும். அப்போ வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரஹீமி ஹால் 25,000 ரூபா பணம் தான் வாங்கிக்கலாம். 25,000 எங்கே போகிறதுமா? ஏன்னா சாதாரண மனுஷங்களுக்கு ஒரு ஆலிம் ஷாக்கு மாத சம்பளமே எவ்வளோ 50 ரூபா தான் இருக்கும், 40 ரூபா 50 ரூபா தான் சம்பளம் இருக்கும். 25,000 பெரிய காசு அது. இன்றைக்கி வந்து ஒரு 25 லட்சம் அந்த மாதிரி 1 கோடி அப்படி அந்த மாதிரி பெரிய காசு அது, அந்தளவு வசதி. ஆனால் இடம் இருந்தால் தான் மக்களுக்கு தாலீம் செய்ய முடியும்னு சொன்னோன்னே மேடம் அப்போ நான் வாங்கி தரேன் சர்க்கார் அப்படின்னு சொல்லி தன்னிலேருந்து காசு பத்தலேருந்து மனைவி வீட்டு நகையெல்லாம் விற்று அவங்க தம்பிகிட்ட சொல்லி, தம்பி மனைவி நகையெல்லாம் மதனி ஷேக் இப்ராஹிம் அவங்களும் பெரிய ஸ்ரீதேவி உடைய வரல, அவங்க நகையெல்லாம் விற்று சர்க்கார்கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்து அவங்க ஒருத்தராக கொடுத்து அந்த முழு இடத்த வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி ரஹீமி ஹால் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆமீர் சர்க்காருடைய முரீதுகள் உருவானது, கலாஃபத்து கொடுத்தது எல்லாம் அந்த ரஹீமி ஹால் தான். அதை வாங்கி கொடுத்தது அவங்க தான். அப்புறம் சுபுர் ஷேக் இப்ராஹிம் சொன்னாங்க, அந்த அளவுக்கு ஷேഖ് எஹ்சான் செஞ்சாங்க. ஷேഖும் இவங்க பேரில் அளவுக்கு இருந்த எஹ்சான் செஞ்சுருக்கிறாங்க சர்க்கார் நாயகம். அவங்களுடைய துவா பல கட்டங்களை உதவி செஞ்சுருக்கு. ஒரு தடவை த்ரோட் கேன்சர் மாதிரி வந்துருச்சாங்க படாவாப்பாவுக்கு, பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனால் பொழைக்கிறது கஷ்டம். த்ரோட் கேன்சர்னு தொண்டையில் ஒரு கேன்சர் மாதிரி வந்துருச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணி முற்றிலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். பிழைக்கிறது கஷ்டம்னு சொன்னோன்னா அவங்க குடும்பத்தாரெல்லாம் அவங்க சொத்து பத்துக்கெல்லாம் என்ன செய்யறதுங்கிற யோசனையில் இருந்தாங்க. சுபுர் ஷேக் இப்ராஹிம் சொன்ன செய்தி இருக்கிறாங்களே என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த யோசனையில் இருக்கிறாங்க. கலீமி சர்க்கார் அழுதாங்களாம், யா அல்லா இந்த வயசுக்குள்ள ரப்பே அப்படின்னு கலீமி சர்க்கார் அழுதாங்களாம். அழுதுட்டு நீங்கள் மெட்ராஸ்லேயே ஆப்ரேஷன் பண்ணுங்கம்மா, நான் வந்து கூட நிற்கிறேன் அப்படின்ட்டாங்க சர்க்கார். ஆப்ரேஷன் பண்ண தேதியெல்லாம் நீ சொல்லிட்டாங்க, காலையில் 7 மணிக்கு இத்தனாம் தேதி 7 மணிக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி. என்ன பின்னாடி சர்க்கார் நான் வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்த பிறகு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்னுச்சாங்க. அன்றைக்கி ஃபஜ்ர் தொழுது சர்க்கார் தாலீம் பேசிட்டு கொஞ்சம் அசந்து படுத்துட்டாங்க.
முழிச்சு பார்த்தா மணி 8. நான் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் வர்றேன்னு சொன்னேன், 7 மணிக்கு போக முடியாமல் போயிடுச்சு. யா அல்லாஹ், என்ன என் முரீதுடைய உயிரை எடுக்கிறது நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுது சொன்னாங்க, துவா செஞ்சாங்கன்னு அவங்க. யா அல்லாஹ், அவருக்கு நீண்ட வயசு கொடு. நீ அவருக்கு இந்த இதில் மௌத்து என்று வைத்திருந்தால் அதுக்கு பகரமாக என் உயிரை எடுத்துக்கோ, என் உயிரை எடுத்துக்கோ, என் முரீதுடைய உயிரை நீ காப்பாற்றி கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு அப்போ சர்க்காருக்கு 2 பிராணியம்மா, 2 மனைவிமார்கள், 10 பிள்ளைங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே யோசிக்கல. என் உயிரை எடுத்துட்டு யாரோ சொல்லுவாங்களா? என் உயிரை எடுத்துட்டு அல்ல, அவங்களுக்கு உயிரை கூட அல்லான்னு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு சர்க்கார் அழுதாங்களாம், யா அல்லாஹ், அவர் அள்ளி தரக்கூடிய மனுஷன், கொடை வல்லையில் இருக்கிறார். நீ சாமிரி என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் ஒரு ஆள், அவர் தான் அந்த சிலை வணக்கத்தை உண்டாக்கி கொடுத்தாரு. தங்கத்தில் மாட்டில் ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி செஞ்சு அது வாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி மண்ணை போட்டார். அது உயிர் மான் கத்துச்சு. இதுதான் அவங்க தெய்வம்னு மற்றவங்களை சொன்னார். அதை பார்த்து பனி இஸ்ராயல்களில் பாதி பேர் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தெய்வம்னு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவங்க இந்த செய்தி கேள்விப்பட்டு யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவளுக்கு தண்டனை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொள்றது தான் அப்படின்ட்டாங்க. ஒரே நாள் 70,000 பேரை வெட்டணும்னு அதுக்கு நல்லா மன்னிச்சிடான். சிலை வணங்கினதுக்கு தண்டனையால் சரி, சிலை வணங்கினதுக்கு தண்டனை 70,000 பேரை அல்லாஹ்தாலா வெட்ட சொல்லிட்டான். இந்த சிலை வணக்கத்தை உண்டு பண்ணி கொடுத்தது யாரு? சாமிரி. அவர் அல்லாஹ் வெட்ட சொல்லலை. இன்னலக்க மினல் ஹயாத்தி அன் தகூல லா மிசாசன் அருமபாய் கால யா சாமிரியோ, சாமிரியே, குரானில் வருது, யா சாமிரி பேரே வருது, உன்னை எது இப்படி செஞ்சது அப்படின்னு கேட்டான். அப்போ சொன்னாங்க, கபலத்தன் மின் அசரீர் ரசூல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலடி மண்ணை எடுத்து வச்சுருந்தேன், நான் போட்டேன், போ இன்று நீ பிழைச்சி போ, உன் நீண்ட வயசு உனக்கு, உன்னை யாரும் தொடாதீர்கள் என்று நீ சொல்லும் வரை நீ வாழுவாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிச்சு விட்டான். அவரை கொல்ல சொல்ல அல்லாஹ் தஆலா ஆயத்து இருங்க, குர்ஆன் ஆயத்து. قال فاذهب فإن لك من الحياة أن تقول لا مساس وإن لك موعدا لم تخلف وانظر إلى إلهك الذي وإن لك في الحياة أن تقول لا مساس சொன்னாங்க இல்லையா? நீ நீண்ட வயசு உனக்கு கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லு. நம்ம கிழவனா வரைக்கும் வாழ்ந்துதான் செத்தாராம் இந்த சாமிரி. ஏன் அவருக்கு மட்டும் நீண்ட வயசு எல்லாம் கொடுத்தாருன்னா, அவர் கொடை வல்லலாம், இது வந்தாலும் மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு வரான். அந்த மாதிரி கொடை வல்லலாக இருந்தார் அவர். அந்த வல்லல் தன்மைன்னு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வாரி வழங்கும் வல்லலாக இருந்ததுன்னு அல்லாஹ் தஆலா அவருக்கு நீண்ட வயசு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யாரெல்லாம் சாமிரி, அவன் காஃபிர், அவன் பல பேர் முஷ்ரிக்காக போகிறதுக்கு காரணமாக இருந்தவர். அவர் வாரி கொடுத்த வல்லல் என்பதற்காக அவர் ஹயாத்தை கொடுத்தார். இதோ என்னுடைய முரீது இருக்கிற மூமின் முஸ்லீம், என் முரீது முத்தகி, அவருக்கு ஹயாத்தை கொடுத்தார், வாரி வழங்கும் வல்லலாக இருக்கார். என்னையும் என் மனைவி மக்களையும் ஹஜ்ஜுக்கு அமுச்சு வச்சார். இந்த வீட்டை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஹால் அப்படியே அவருக்கு நீ எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய வல்லலாக இருக்கார். நீண்ட வயசு கூட எல்லாரும் துவா செஞ்சாங்க. துவா செஞ்சால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கிளம்பி போகிறாங்க. இங்கேருந்து ஆஃபீஸுக்கு 8 மணிக்கு போனால் அன்றைக்கி கரண்ட் கட்டான். நான் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலை, சற்று நேரத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க. நான் அல்லாஹ் காப்பாற்றிட்டான். அங்கே போய் உட்காந்து துவா செஞ்சுட்டு இருந்தேன். ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் கையேந்தி சஜிதாலையும் துவாவிலையும் இருந்தாங்களாம். அல்லாஹ் தஆலா அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்தான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எஜமா அவங்களுக்கு செஞ்ச எஹ்சான் அளப்பரிய எஹ்சான் அப்படின்னு சொல்லி சுபுர் ஷாக்புரா சொல்லுவாங்க. எனக்கும் மிகப்பெரிய எஹ்சான் செஞ்சுருக்கிறாங்க. நான் வறுமையில் வாடிய காலம் வாப்பா கல்கத்தா கூட்டிகிட்டு போய் அங்கே 2-3 பயான் ஏற்பாடு செஞ்சு வரும்போது 3.5 பவுன் நகை வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அதுதான் என் மனைவிக்கு மகன் முதல்ல காசு கொடுத்துவான், அவங்க வாங்கி கொடுத்தது தான். 3.5 பவுன் நகை வாங்கி காசு பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. காசு பணம் செலவாச்சு, நகை இருந்துச்சு. அப்போ தான் தாதா சர்க்கார் வந்தாங்க. தாதா சர்க்கார் வந்த பொழுது அவங்களுக்கு விருந்து வைக்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு 3.5 பவுன் நகையை கொண்டு போய் விற்று தாதா சர்க்கார் அவங்க கூட வந்தவங்களுக்கு 10-15-20 பேருக்கு வகை வகையாக காலை நாஷ்டாவை 25 வகை, அவங்க ஏதோ 2 வகை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஷேகமாரை கண்ணியப்படுத்தணுமே, 25 வகை செஞ்சு வச்சேன். இப்போ சர்க்கார் கேட்டாங்க, யூசுப் கோன் பாபனாயே, இதெல்லாம் யாருப்பா செஞ்சது? சர்க்கார் என் மனைவி மக்கள் தான் செஞ்சாங்க. சாப்பிட்ட கையை கூட கழுவாமல் சர்க்கார் அல்லா எனக்கு ஆபாதனக்கு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த நிஸ்பத்தில் அல்லாஹ் அடுத்தடுத்து என் பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரசித்த கல்யாணம் நாங்கள் அல்லா தஆலா வச்சான். அப்போ இந்த எஹ்சான் வடவாப்பாவோட எஹ்சான் தான் அப்படின்னு சொல்லி சுபுர் ஷாக்புரா சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க மேலே முகப்பத்தாக இருப்பாங்க. ஒரு தடவை சொன்னாங்க,
சுபர் ஷேக் அந்த படாப்பா வியாபாரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ முந்தி மாதிரி தாம் தூமன் காசு கையில் இல்லை, இருந்ததை வச்சு செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு தடவை ஒரு கொமுறு வந்து அவங்க சொந்தக்காரனை ஒருத்தவங்க இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கணும், பொண்ணுக்கு ஒரு பைசா இல்லை அப்படின்னு சொன்னபோது, அப்போ படவாப்பா தான் வீட்டுக்கே அளந்து செலவு பண்ணக்கூடிய காலத்தில் கூட ஒரு நிலம் ஒன்று இருக்குவா விற்று உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் நிலத்தை விற்று அந்த காசை கொண்டு கொடுத்து பொண்ணு கல்யாணம் முடிச்சு வைக்கின்னு சொன்னாங்க. இந்த செய்தி சுபூர் ஷேக்புல்லா சொன்னாங்க. பார்த்தீங்களா, வறுமையில் வாடுகிற பொழுதும் ஏழ்மையானாலும் கொடுத்த கை சும்மா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்த கை இருக்கே, வள்ளல் தன்மை உள்ள கை இருக்கே, அது தனக்கு இல்லாட்டும் கொடுக்க தான் சொல்லும். நாலடியாரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்று பெருக்கற்று அடிசுடும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும், ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டாரை செய்து. ஆறு தண்ணி ஓடும், எல்லாரும் போய் தண்ணி எடுத்து குளிப்பாங்க, குடிப்பாங்க, குடத்துல அள்ளிட்டு வருவாங்க, எல்லாம் வைப்பாங்க. ஒரு நேரத்தில் தண்ணி வத்திரும். அப்போ கூட தன்னை தேடி வந்தவர்களுக்கு நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஊற்று பெருக்கால் உலகூட்டுமா. அப்படி தண்ணி 2 அடி பேத்த ஒரு அடி தண்ணியை மணல்னோன்னு ஒரு தண்ணி வரும், அள்ளி கோப்பையிலேருந்து அள்ளி குடத்துல ஊற்றி கொண்டு வந்துடுவாங்க ஜனங்க. அது மறுபடியும் வெயில் காலம் முடிஞ்சு மறுபடியும் தண்ணி வர வரைக்கும் அதை ஊற்று தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஊற்று தண்ணீரை கொண்டு பார்த்ததில்ல நீங்கள், அந்த மணலில் பேத்து எடுத்து கொற்றால் தண்ணி வச்சு ஊற்றுக்குவோம், 2 குடம் 3 குடம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஊற்று பெருக்கால் உலகூட்டும், ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தவர்கள் அவர்கள் ஏழையாக ஆனாலும் இல்லை என மாட்டார், தன்னை தேடி வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி படவாப்பாவுடைய குணங்கள் எப்பயும் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க சுபர் ஷேக்புல்லா. ஒரு அப்பாவி, அவங்க சூதுவாதுக்கு எதுவுமே தெரியாது. படவாப்பா என் மேலே ரொம்ப பிரியம், நானும் அவங்கள ரொம்ப பிரியம், ரொம்ப நேசிப்பேன் அவங்க. நான் அப்போது வந்து படவச்சேரியில் நீண்ட காலம் பள்ளிவாசலின் தலைவர் அவங்க தான், மதரசாவின் தலைவர் அவங்க தான், இப்படிதான் வந்தாங்க. அப்போ ஒரு சில இடங்களில் அவங்க வந்து சரியாக இந்த நிர்வாகம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சில பேர் அவங்க மேலே சில குற்றச்சாட்டுகள், அங்கே நிர்வாகம் செய்ய மாட்டேங்கிறாங்க, இன்னும் வந்து அதை கட்டலை இதை கட்டலை, இது மாதிரி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க, சரியாக வர போகிறதில்ல இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் வச்சாங்க. புதுசாக வேற ஒரு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வச்சு எல்லாம் ஓட்டு போட்டு, நிர்வாகிகள்லாம் ஓட்டு போட்டு ஏமா விட்டு வேற ஒரு தலைவராக போட்டாங்க. கொஞ்சம் காலம் வேற ஒரு தலைவராக போட்டாங்க. அதில் யார் நிற்கிறா, இவங்கள்ட்ட யாரெல்லாம் இவங்க எஹ்சானை கொண்டு வாழ்ந்தவங்க, இவங்க கடையில் வேலை செஞ்சவங்க, இன்றைக்கி போகிற வச்சல பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எதிராக ஓட்டு போடுறாங்க. சொல்ல ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. சரி போமான்னு விட்டாங்க. அவங்க வெளியே வந்து நாகப்பட்டினம் கிளம்புறாங்க. நாகப்பட்டினம் கடை வச்சுருந்தாங்க படவாப்பா. கிளம்புறோன்னா விடாப்பா அவங்க கூட நாகப்பட்டினம் வந்துட்டோமா, உட்காருப்பா பின்னாடி. யார் எதிராக ஓட்டு போட்டிருக்காரு அவர் நாகப்பட்டினம் போகிறேன்னு ஏறி மதியம் வண்டியில் உட்காருப்பான்ட்டு பைக்கில் உட்கார வச்சு கூட்டி போவார். 85 வயசு வாழ்ந்தாங்க படவாப்பா. 85 வரைக்கும் பைக் ஓட்டுவா. இந்த வரைக்கும் நல்லா உடல் ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க. அந்த பறக்காத்துக்கு பைக் ஓட்டி தான் கூட்டி போவாங்க 85 வயசு வரைக்கும். அல்லாவுடைய ஃபசல் அது. பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போவா. சுபரை சொல்லி கேட்டேன், பாருங்க இப்போ தான் எதிராக அங்கே சட்டம் போட்டு அப்படி சரிங்க எப்படி அங்கே சண்டை போட்டு எதிராக ஓட்டு போட்டார், வெளியே வந்தாலும் பைக்கில் வச்சு கூட்டி போகிறாரு, அவர் பேசிட்டு போகிறாரு. இதுதான் வடவாப்பா. அப்பாவி, ஒன்றுமே வெகுலியான மனுஷன். அக்ஸரு அஹலுல் ஜன்னத்தி அல்புல், சொர்க்கத்தில் மிகுதமானவர்கள் வெகுலியாக மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூதுவாது தெரியாது அவங்களுக்கு, அந்த மாதிரியான மக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மர்சா வசூலுக்கு பல இடங்களில் படவாப்பா வெளிநாடுகளுக்கு போய் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. மர்சா இன்னைக்கு இவ்வளோ பெரிய மர்சா உருவாகிருக்கு, இந்த பள்ளிவாசல் உருவாயிருக்கு, பருவச்சல் பள்ளிவாசல் கட்டுறது படவாப்பா தான் சொந்தமாக வசூல் பண்ணி கட்டணும் தான், வேறு யாரும் உதவிக்கலாம் இல்லை. படவாப்பா அவங்க தம்பி மதனி ஷாக்கிபில்லா. இப்போ மர்சாவுக்கான 8 வீடு கட்டியிருக்காங்க, அதுவும் படவாப்பா அவங்க மதனி ஷாக்கிபில்லா அவங்க தம்பி கட்டினது தான். 2 பேருமே கொடை வல்லர்கள் தான். சர்க்கார் அப்போ குடிசை வீட்டில் கஷ்டப்பட்டாங்க. ஃபைஜி நாயகம் மதனி ஷாக்கிபில்லா, எனக்கு வீடு இருக்குது, என் ஷேகநாத்துக்கு வீடு இல்லையா, நான் சர்க்கார் வந்து குடிசை வீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காருக்கு வீடு நான் கட்டியே கொடுப்பேன் அப்படின்னு சர்க்காருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. பெரிய வீடு அழகாக கட்டி கொடுத்தாங்க. தாலிமகானா முன்னாடி பெரிய ஒரு 100 பேர் உட்கார மாதிரி தாலிமகானா வச்சு கட்டி, காசை கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன், கபருக்கு கொண்டு போக போகிறேன், என் ஷேகநாத்துக்கு வீடு கட்டி கொடுத்து உட்காந்து ராவாப்பால் தாலிம் பேசுவாங்க அப்படின்ட்டு அப்படி தாலிமகானை கட்டி சர்க்காருக்கு உள்ள ஹாலு 2-3 ரூமு சஜாதாக்களுக்கு வச்சு வீடு கட்டி கொடுத்தாங்க. யார், மதனி ஷாக்கிபில்லா. ஆனால் சர்க்கார் அந்த வீடு கட்டி முடிச்சோன்னா முன்னாடி மதினா பில்டிங் பேர் போடுமா அப்படின்ட்டாங்க. அவங்க முன்னாடிக்கு வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சர்க்கார் வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே மதினா பில்டிங் அப்படின்னு பேர் போட்டிருக்கும்.
மதினா பில்டிங் மேலே மட்டும் பேர் போட்டுருந்துச்சு. என் பேர்லாம் வேணாம் சர்க்கார், இருமா போடுங்கம்மா, நான் பார்க்கும்போது துவா செய்கிறேன் அப்படி இன்ன வரைக்கும் அந்த பேர் இருக்குது. இப்போ பருவச்சேரி மதரசாவுக்கு வருமானத்துக்கு எதுவும் வழி அதிகமாக இல்லைன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு 8 வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. மதினி ஷேகுல்லா இன்னும் நல்ல ஹயாத்தை வச்சுருக்காங்க. ஷேக்னா ஹலீஃபா அவங்க எல்லாம் அவங்க நீண்ட வயசு கொடுப்பாங்க. படவாப்போடைய கூட பிறந்த தம்பி. என்ன மதினா ஹாஜியாரும் படவாப்பாவும் ரசூலுல்லாவுடைய வாரிசு சயீது கான் தான். அதனால் அந்த பழக்கம் அப்படியே அந்த குடை வல்லல் ரசூலுல்லாவுடைய வம்சத்துடைய அந்த பாரம்பரியம் இருக்கும்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை வெட்டியவரையும் தன்னை கொலை செய்ய முயன்றவர்களையும் மன்னிக்கக்கூடிய அந்த பாரம்பரியம் அவங்களுக்கு அப்படியாப்பட்ட பாரம்பரியம். ஹசன் ஹுசைன் வழியில் வந்தவங்க அவங்க. ஹசனி ஹுசைனி வழி வந்தவங்க படவாப்பா மதினா ஹாஜியார் 2 பேரும். அந்த மனசாக்கு பில்டிங் 8 வீடு கட்டி கொடுத்தாங்க. ஏறத்தாழ 1.5 கோடி. அந்த மிஸ்கின் தான் பொறுப்பேற்று அந்த இடத்த வாங்கி ஃபுல்லாக அந்த பில்டிங் கட்டணும். கட்டி முடிச்சுட்டு அவங்க என் பேரில் எதுவும் போட வேணாம் மாட்டாங்க. எனக்கு மனசு கேட்குறேன், சர்க்கார் போட்டாங்கல்ல நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் கூப்பிட்டு அந்த பேர் போடுங்க அப்படி மதினா பில்டிங் அப்படின்னு பெருசாக கல்லில் எழுதியிருக்கு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மதினா பில்டிங் பேரை போடுங்க. என் சர்க்கார் போட்டாங்க, நான் போடாமல் இருப்பேனா அப்படின்ட்டு பேர் போட்டேன். அதில் அது கல்வெட்டு ஒன்று வைங்க. அதில் இந்த பில்டிங் உலாம் ரசூல் ரிஸ்வானி ஷாகிபுல் அவர்களும் அவருடைய தம்பி மதினா ஹாஜியாரும் கட்டி கொடுத்தது, போடுங்க பில்டிங். கல்வெட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்தாச்சு, இன்னும் கல்வெட்டு இருக்குது, இந்த மதினா பில்டிங் பேர் இருக்குது. அது அந்த மாதிரி என் சர்க்கார் செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எஹ்சான் தான் சம்பாதிக்க காசெல்லாம் மஸ்ஜிதுக்கு சர்க்கார்னு கொடுத்துருவோம். இன்றைக்கி அவங்க போய்ட்டு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்ல. தான் திண்டு தான் செத்து போயிருந்தாங்கன்னா பேசுவோமா? நீங்கள் அவங்கள பற்றி பேசிட்டு கலீமி சர்க்காருடைய எஹ்சானும் கலீமி சர்க்காருக்கும் அவங்க எஹ்சான் செஞ்சுருக்காங்க. அவங்க எஹ்சான் செஞ்சுருக்காங்க. ஃபைசி நாயத்துக்கும் ஜமாலி சர்க்காருக்கும் எல்லா ஷேகுமானுக்கும் ஹிதமத் செஞ்சுருக்காங்க. யார்? ரிஸ்வானி ஷாகிபுல்லா படாவாப்பா இருக்காங்களே, அவங்க எல்லா ஷேகுமானும் ஹிதமத் செஞ்சுருக்காங்க. கடைசியாக அவங்க மலேசியாவுக்கு சிங்கப்பூர் வசூல் போனாங்க. பள்ளிவாசல் மதரசாவுடைய வசூலுக்காக. அங்கே போய் மதினா ஹாஜியார் சிங்கப்பூரில் இருப்பாங்க, தங்கிக்குவாங்க. அவங்க வீட்டில் தங்கிக்குவாங்க. மலேசியா சிங்கப்பூருக்கு அப்பப்போ அங்கே பஸ்ஸில் எல்லாம் போயிட்டு வந்து வசூல் பண்ணி 7 லட்சம் 8 லட்சம் மாதம் கொண்டு கொடுப்பாங்க. அதை வச்சு மாதம் ஓட்டுறது. கடைசியாக போனாங்க ஜமால் சர்க்கார் இருந்த காலத்தில். போயிட்டு வந்து கணக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. கணக்கு ஒரு 50,000 ரூபாய் இடிக்குது காசு. இப்போ கணக்கு பண்ணல அப்துல் ஹக் மூலம் கணக்கு பார்த்துட்டு சர்க்கார் 50,000 ரூபா கணக்கு வரல. வசூல் செஞ்சது 8 லட்சம், ஃப்ளைட் செலவு அது இதுன்னு எழுதியிருக்காங்க. செலவுகள் 1 லட்சம், மிச்சம் 7 லட்சம் வரணும் இல்லையா, ஒரு 50,000 ரூபா மட்டும் இடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஜமால் சர்க்கார் எங்கேம்மா 50,000 இல்லை சார், நான் வசூல் பண்ணி போட்டேன். என்னுடைய செலவுகளுக்கு அங்கே போய் சொல்லுவாங்க, பஸ்ஸில் போகிறது, காரில் போகிறது. இங்கேருந்து தூரமாக இங்கேருந்து 50-100 கிலோமீட்டர் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. காரில் போவேன், கார் அடிச்சு செலவு கொடுத்துக்குவேன். எனக்கு நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா காசு எடுத்து கொடுத்துக்குவேன். அப்படி தான் வச்சுருந்தேன். அதில் மேல் மிச்சமாக ஜோப்பில் போட்டுறேன், எதுவும் கொண்டு வீட்டில் எதுவும் வச்சுக்கல. நான் வசூல் பண்ணி பையில் போடுவோம். சில கணக்கு எழுதாம மட்டும் அப்படி தான் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். கணக்கில் எழுதாம விட்டுருப்போம். இப்போ ஒரு பேக்கில் வர்ற காசெல்லாம் தூக்கி வச்சுருந்தோம். அது வந்து எடுத்து செலவும் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு நான் 3 நேரம் ஹோட்டலில் சாப்பிடுவோம். வெளியூர் போனால் ஹோட்டலில் சாப்பிடுவோம். லாட்ஜர் சில நேரில் பக்கத்தில் தூரம் விட்டு லாட்ஜர் தங்குற மாதிரி சூழ்நிலை வரும். தங்குறோம். பஸ்ஸுக்கு காருக்கு செலவு பண்ணுவோம். அப்படி தான் எல்லாமே எழுதி வைக்க முடியாது. சில எனக்கு வைத்தியம் மருந்து செலவு பண்ணிக்குவோம், எழுதிக்குவோம். திரும்ப வர வரைக்கும் ஃப்ளைட் செலவு இல்லை, முக்கியமான செலவு எழுதியிருக்கிறேன். சில செலவுகள் அது எழுதலை. அதில் சொல்றியா வெளிநாடுகளே விலை ஜாஸ்தி இல்லை. இப்போ இங்கே ஒரு முட்டை வாங்கினா 5 ரூபா, ஆனால் அங்கெல்லாம் 50 ரூபா 100 ரூபா இருக்கும். அந்த மாதிரி தானே காசுங்க எல்லாம். அப்படி எல்லாம் இருக்கும். அது எழுதலை. என்ன ஜமால் சர்க்கார் அது எப்படி நீங்கள் எழுத மாட்டீங்க? மதரசா விஷயம்னு சொன்னால் ஒவ்வொரு அணுவனும் ஒவ்வொரு பைசாவும் எழுதி ஆகணுமா இல்லையா? நான் மதரசாவுக்கு வரமாட்டேன் போங்க அப்படின்ட்டாங்க ஜமால் சர்க்கார். இவ்வளோ கணக்கு காமிச்சு தான் மதரசாவுக்கு வருவேன் அப்படின்ட்டாங்க. ஜமால் சர்க்கார் மதரசாவுக்கு வரல. கடைசியில் கணக்கு முடிச்சா காட்டுங்க, மதரசாவுக்கு வர்றேன். நான் பதில் சொன்னேன் கியாமத்தில் எல்லா இடத்துல. ஒவ்வொரு பைசாவுக்கும் எல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? 50,000 ரூபா ஸ்டார்டேஜ் வருதான் சொன்னாங்க. ஸ்டார்டேஜ் வருதான். சரி, நான் எழுதல. சரி, நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன், என் செலவுகளுக்கு வாங்கினேன். இன்னும் கைலி 10 கைலி வாங்கிக்குவாங்க. ஒரு மாதம் தங்கியிருந்தேன். அது இருக்கும் சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு அதையும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சுபூர் ஷாகிபுல்லா ஜமால் சர்க்காருக்கு ஃபோன் போட்டு பேசினாங்க. சர்க்கார் படவாப்பா பற்றி சொல்கிறீங்க, மசால் நீங்கள் இவ்வளோ நிலம் இருக்கிறதான் 10 7-8 ஏக்கர் நிலம் அவங்க வாங்கி கொடுத்தது தான். அது ஜி அவங்க எந்த இந்த ரஹீமி ஹாலே கலீமி நேரத்துக்கு வாங்கி கொடுத்தவங்க அந்த காலத்துலேயே காசை போட்டு புரிஞ்சுங்களா. இன்றைக்கி நீங்கள் குடியிருக்கிற வீடு அவங்களுடைய ஹஸ்தான் ஜமால் சர்க்கார்கிட்ட. ஏன்னா ஜமால் சர்க்காருக்கு வீடு இல்லாமல் இருந்தாங்க. அப்போ படவாப்பா வந்து
படாப்பட சொன்னாங்க. 50,000 ரூபா அந்த காலத்து வீடு கட்ட மொத்த செலவு. இன்றைக்கி அந்த வீடு கட்ட 50 லட்சம் ஆகும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடு கிட்ட 50,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அழகிய கடனாக வச்சுக்கோங்க, நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ முடியுமோ கட்டுங்க. ஜமாத் சர்க்கார் மாதம் 1000 கட்டினாங்க. அவங்களுக்கு மசாலா செல்லக்கூடிய சம்பளம், மசாலா சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க அப்புறம் மசாலா நாசராக இருந்தாங்க இல்லையா, மசாலா சம்பளம். அப்புறம் அவங்களுக்கு யாரோ முறிகள் தரக்கூடிய ஹதியாக்களை சேர்த்து 1000 ரூபா கொடுத்துருவாங்க படவாப்பாங்க. இப்படி 50 மாதங்கள், இத்தனை வருஷம், ஏறத்தாழ 5 வருஷம், 4.5 வருஷம், 5 வருஷம் கட்டி தான் அந்த கடனை கட்டினாங்க. காசு தூக்கி கொடுத்து அதில் அந்த வீட்டில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க. அப்படியாப்பட்ட மனிதர் துரோகம் செய்வார மாசாக்கு வந்து செய்வார வாய்ப்பே கிடையாது இல்லையா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சுபுரு ஷேக் ஹபீப் முதாஜியாவுக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, 50,000 நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்கள் பொறுப்பேற்றுங்க, ஜமாத் சர்க்கார் வருவாங்க அப்படின்னா ஹபீப் முதாஜி ஜமாத் சர்க்காருக்கு ஃபோன் போட்டு சர்க்கார் இந்த 50,000 நான் பொறுப்பேற்றுக்கிறேன். படவாப்பா 50 வருஷமா, 1 வருஷம் இல்லை, இந்த மதரசாவுக்கு எஹ்சான் செய்யக்கூடிய மனிதர். கணக்கில் தான் விட்டுருக்குறாங்க, சின்ன சின்ன கணக்குகள், சில்லற கணக்குகள். இப்போ கடையில் பேஸ்ட் வாங்குகிறோம், அதே எழுதி வைப்பாங்க. ஒரு ப்ரெஸ் வாங்குவோம், அதை எழுதி வைப்பாங்களா? அப்படியே சில்லற காசுன்னு எழுதிக்கலாம். சரி, அந்த 50,000 நான் கொடுத்துட்றேன், நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். அப்போ சரிப்பா, நான் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நான் பதில் சொல்ல தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஜமாத் சர்க்கார் அப்படியே மனுஷாவுடைய காசை எடுத்து செலவு பண்ணுறது அவ்வளவு பயப்படுவாங்க, நல்லா பயப்படுவாங்க அவங்க, நல்லா அவ்வளோ தகவா செய்வாங்க அவங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மாதம் வருமானம் வரட்டும், ஆனால் 1 ரூபாயும் பயப்படணும். ஜமாத் சர்க்கார் நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ சரி வரேன் மாசாக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மாசாக்கு வர்றேன், காரு கொண்டாப்பா அப்படின்ட்டாங்க. கார் டிரைவர் வர சொல்லிட்டாங்க. புறவச்சேரின்னு டிரைவர் போவார், சர்க்கார் வண்டி ஓட்டுறவர். புறவச்சேரின்னு ஆள் வர சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. சர்க்கார் டிரைவர் புறவச்சேரிக்கார். இப்போ புறவச்சேரியிலேருந்து அவங்க கிளம்பி டிரைவர் நைட்டு போயிட்டார். கால் ஃபஜ்ர் தோணும் கிளம்பி வர்றதுக்கான சர்க்கார் வந்து ஜமாத் சர்க்கார் பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு துணி மணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வச்சுட்டு காலையில் ஃபஜ்ர் தொழுதுன்னா புறவச்சேரி வர்றது, மர்சாக்கு வர்றது அப்படின்னு ரெடி பண்ணிட்டாங்க. நைட்டு டிரைவரும் வந்துட்டார், காரை கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க சர்க்கார். அவங்க மகனார்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வீடு, தனித்தனி வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிடு, மகளை கூப்பிடு, அவங்களுக்கு கூப்பிடு, இவங்களை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. 100 சனாசத்து மட்டும் மாசால் இருந்தாங்க. மாசாக்கு இல்லைட்டு அவங்க பொறுப்பாங்க பார்த்துக்குவாங்க. 100 சனாசத்து பெரிய மகனார் மட்டும் மாசால் இருந்தாங்க. மற்ற எல்லாரையும் கூப்பிடுங்க, நான் வந்து அல்லாட்ட போக போகிறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க சர்க்கார், நீங்கள் பிள்ளைங்க நீங்கள் படுங்க சர்க்கார், காலையில் டாக்டர் போகலாம், நீ ஒன்றும் இல்லை சர்க்கார். கோவம் டக்குன்னு ஜலாலி பீரவங்க, டக்குன்னு கோவம். நான் சொல்கிறேன் எது பேசுகிற நீ, இல்லாட்ட போகிறேன் நான் சொல்கிறேன் கேட்டு ஆயில் சொல்லிகிட்டே இருந்து அப்புறம் ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு வந்துட்டான் பார் ஷைத்தான் வரான் பார் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா, ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தாங்க. உருவு போயிடுச்சு, அழஃபாத்தாயிட்டாங்க அன்றைக்கி நைட்டு. விடிஞ்சா வியாழக்கிழமை, விடிஞ்சா வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை அவங்க அடக்கம் பண்ணாங்க அவங்கள. வியாழக்கிழமை காலையில் மூத்து வஜ்ரோட அந்த வியாழக்கிழமை இரவு 12 மணி 1 மணி சுமார் இருக்கவங்க மூத்து அன்றைக்கி வச்சு வெள்ளிக்கிழமை தஃபன் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஷேக் மஹமூத் ஒட்டுரும் பாருங்கள், வியாழக்கிழமை தான் ஜமாத் சர்க்கார் வஃபாத்து, வெள்ளிக்கிழமை அடக்கம். கலீமி சர்க்காரும் வியாழக்கிழமை மூத்து, வெள்ளிக்கிழமை அடக்கம். ஃபைஸ் சர்க்காரும் வியாழக்கிழமை மூத்து, வெள்ளிக்கிழமை அடக்கம். எல்லாருமே தஃபன் வந்து வெள்ளிக்கிழமை தான், எல்லா ஷேகுமார்களும். சர்க்கார் நாயகம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு முன்னாடி மூத்து, ஃபைஸ் நாயகம். சனிக்கிழமை அடக்கம் சர்க்கார் நாயகம். வெள்ளிக்கிழமை மூத்து, சனிக்கிழமை அடக்கினாங்க. ஜமாத் சர்க்கார் வியாழக்கிழமை மூத்து, வெள்ளிக்கிழமை அடக்கினாங்க. கலீமி சர்க்கார் வியாழக்கிழமை மூத்து, வெள்ளிக்கிழமை அடக்கினாங்க. வெள்ளிக்கிழமை மூத்து வர்றது, அல்லது அடக்கம் பண்ணுறது அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரிய நியமத். ஆனால் மனுஷன் பெரியவங்க துவாவும் செய்வாங்க. அல்லாஹ் மஜ்அல் மூத்தி ஃபி யௌமில் ஜும்அத்தி ஔ ஃபீ நஹாரி ஃபி லைலத்தில் ஜும்அத்தி ஔ ஃபீ நஹாரியா அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. சரியாக பார்க்கல அந்த ஹதீஸை. வெள்ளிக்கிழமை இரவு மூத்தானவங்க அல்லா தஆலா மன்னிச்சிட்றான், வெள்ளிக்கிழமை இரவிலோ பகலிலோ மூத்தாரவங்க எல்லாம் மன்னிச்சிட்றான். அவங்க மாதிரி ஹதீஸ் நான் பார்க்கலைன்னு சரி, எடுத்து வேணால் காட்டுறேன் அவங்கள்ட்ட நான். அதனால் அவங்க வந்து இல்லை, அந்த மாதிரி தான் நிறைய ஷேகுமார்கள் நான் பார்த்துருக்கு. வெள்ளிக்கிழமை மூத்து. என் சர்க்கார் நான் ஜும்மாவுக்கு பின்னாடி 3:30 மணிக்கு மூத்து, ஜும்மாவுக்கு பின்னாடி. சனிக்கிழமை தஃபன் செஞ்சாங்க என் சர்க்கார் நாயத்தை. 3 மகான்களுடைய தஃபனுக்கு நான் போயிருந்தேன். ஜமாத் சர்க்காருடைய பார்த்து வெள்ளிக்கிழமை அடக்கம்,
கலீமி நாயகத்துடைய வியாழக்கிழமை மொத்தம் வெள்ளிக்கிழமை நடக்கும் அவங்களுக்கு. ஃபைசி நாயகம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமை நடக்கும் அவங்களுடைய. என்ன சொல்லிட்டு வந்தேன். அப்போ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஜமால் அக்பராவும் கடைசியில் புறவச்சேரி வர்றது கிளம்பிட்டு இருந்தால் வஃபாத்தானாங்க. நினச்சிங்களா? அதுவும் சுப்ரிஷா சம்மந்தப்பட்ட விஷயம் தான். சுப்ரிஷா போய் சமாதானப்படுத்தின பின்னாடி நான் வர்றேன் அப்படின்னு கிளம்பி வந்தாங்க. ஃபைசி நாயகமும் அப்படி தான். அவங்களும் வந்து கடைசியாக புறவச்சேரி தான் ப்ரோக்ராம் அவங்களுக்கு. கடைசியாக புறவச்சேரியில் சுப்ரிஷாவுடைய மகனார் கரீம்னு நினைக்கிறேன், கரீம் மலான் அவங்க கல்யாணத்துக்கு வரதாக தான் சர்க்கார் மெட்ராஸ்லேருந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் சனாட்டான் பெரிய கார் வாங்கி கொடுத்தாங்க, அகலமான பெரிய காராக வாங்கி கொடுத்தாங்க கிப்ஸ் ஜமாத்து. அந்த காரை சர்க்கார் வந்தால், இந்த பெரிய கார் அகலமாக இருக்குமா, உங்கள் தெருவழியே உள்ளே வருமா என்ன தெரியலையம்மா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஃபோன் போட்டு நம்ம தெருவுடைய அந்த முனையில் அதை அளந்து சொல்லுங்கன்னா அளந்து சர்க்கார் வந்துடலாம், காரு இது இத்தனை இன்ச் இருக்குது, அது இத்தனை இன்ச் இருக்குது, கார் உள்ளே வந்துடலாம், வளைஞ்சு வரணும் வந்துடல, வந்துடலாம் சர்க்கார் இந்த வளைவில் கட்டிங்கில் அப்படின்னு சொன்ன பின்னாடி 2 பக்கம் வீடு இருந்துச்சு, நடுவில் வளைவு கொஞ்சம் குறுகலான வளைவு. சார் கார் உள்ளே வருமா என்னன்னு தெரியலையம்மா அப்படின்னு அளந்து வந்து வந்துடலாம் சர்க்கார் அப்படின்னு சொன்ன பின்னாடி சரிம்மா நான் கிளம்புறேன் இன்ஷா அல்லாஹ் புறவச்சேரிக்கு அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. இதுனாலும் அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போல்லாம் கொண்டு போயிட்டாங்க, அதில் போயிட்டாங்க. அப்போ 2 ஷேகுமார்களுமே கடைசியுடைய அதுவும் சுப்ரிஷாவோட கல்யாணத்துக்கு தான். அந்த மாதிரி ஒரு சுப்ரிஷா கபிலாவோட ஒரு அல்லாஹ் ஒரு பிணைப்பை உண்டாக்கி வச்சுருந்தான். ஜி என்னது ஹதீஸா? மாமின் முஸ்லிமின், திருமதியுடைய ஹதீஸ் இது. மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமல் ஜும்அத்தி அவ் லைலத்தின் ஜும்மத்தி இல்லா வகாஹுல்லாஹ் ஃபித்னத்துல் கபர். அல்லாஹு. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க. திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸு, அஹ்மத் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸு. எந்த ஒரு முஸ்லீம் ஜும்மாவுடைய பகலிலோ அல்லது ஜும்மாவுடைய இரவிலோ வஃபாத் ஆகிறாரோ கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜும்மாவுடைய இரவில் வஃபாத் ஆகி ஜும்மாவுடைய பகலில் அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. சில பெரியவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் புதன்கிழமை மூத்தாயிட்டார், கொஞ்சம் பிற்படுத்தி வெள்ளிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை மகரிபோட வெள்ளிக்கிழமை இரவு வந்தது இல்லையா, அப்போ அடக்கம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை இரவில் அடக்கம் செஞ்சுட்டா கபருடைய அல்லா பாடங்க பாதுகாப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து வெள்ளிக்கிழமை மூத்தா போக வியாழக்கிழமை மூத்தா போயிட்டாலோ இல்லை புதன்கிழமை மூத்தா போயிட்டாலோ ஒரு நாள் கொஞ்சம் தாமதப்படுத்தி வெள்ளிக்கிழமை ராகு வந்த பிறகு அடக்கம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மூத்தா போகிறது பெரிய பாக்கியம். அல்லா நம்ம அனைவருக்கும் அந்த பாக்கியம் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை மூத்தாய் வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணுறதுங்க இன்னும் பெரிய பாக்கியம். இப்போ வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளி இரவு, வியாழன் மாலையில் மகரிப் பின்னாடி அந்த இரவில் வஃபாத் ஆகணும், ஜும்மாவில் அடக்கம் செய்யணும். புரியுதுங்களா? நேரங்கள் நாட்களில் சிறந்த நாள் அடக்கம் செய்வதற்கு மூத்தா போகிறதுக்கு வெள்ளிக்கிழமை. மாதங்களில் சிறந்தது தெரியுங்களா? ஒன்று ஹஜ்ஜு உம்ராவுக்கு பின்னாடி அல்லது வந்து ரமதானுக்கு பின்னாடி ஒருத்தர் மூத்தா போனால் மிகப்பெரிய சீதேவியான். ஏன்னா அல்லாஹ் மொத்தமாக அழிச்சிட்றான் எல்லா பாவத்தையும், ஹஜ்ஜு உம்ராவிலையும் ரமதான்லேயும். அது மிகப்பெரிய பாக்கியம். வச்சுங்களா? அது காலங்களில், மாதங்களில், இடங்களில் மிக மேலானது மதீனா ஷரீஃபில் அடக்கமாகி, கபறுகளில் மேலானது ஜன்னத்துல் பக்கீல் அடக்கமாகும். நல்லா துவா செஞ்சுட்டே இருக்கேன், யா அல்லாஹ் இந்த மாதிரி ஹஜ்ஜு உம்ராவுக்கு பின்னாடி வெள்ளிக்கிழமை வந்து மதீனா ஷரீஃபில் பெருமான் ரவுதாவில் பெருமான் ஸல்லல்லாஹு சன்னிதானத்தில் சஜிதாவில் மூத்தா போய் அதில் அல்லாஹ்வில் அசுக்கில் இருக்கும்போது அங்கேயே மூத்தாகி கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் பண்ணணும். அந்த மாதிரி பாக்கியத்தை கூட அல்லான்னு கேட்டிருக்கோம். இதோட பெரிய பாக்கியம் என்ன? எத்தனை கோடி தரலாம் இருக்குது? 3 உலகத்தை எழுதி வச்சாலும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் நம்ம நசீபாக்குவாங்க. நான் அப்படிதான் எல்லாரும் துவா செஞ்சுருக்கேன். நான் வெள்ளிக்கிழமை மூத்தா போகணும், ஜும்மாவில் ஜனாஸா தொழு வைக்கணும், நமக்கு ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யணும், நிஜமா ரவுதா சஜிதாவில் மூத்தா போகணும், உம்ரா முடிச்சுட்டு வந்து மூத்தா போகணும், ஹஜ்ஜு உம்ரா முடிச்சுட்டு வந்து மூத்தா போகணும். எல்லாம் நசீபாக்க எல்லாம் நல்லா கேட்டுட்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு தருவானாக. அப்போது நிஜமா வந்து சுப்ரிஷா கபிலாவை பண்படுத்திய விஷயம் நிறைய சொல்லியிருக்காங்க. அது நான் சிலதுலாம் எனக்கு சொல்கிறது யோசனையாக இருக்குது. இருந்தாலும் 1-2 மட்டும் சொல்ல கேட்டுங்க. வந்து சுப்ரிஷா கபிலா
லா இலாஹ இல்லல்லா. அவங்க சர்க்கார் திக்ர் செஞ்சுட்டே வந்திருப்பாங்க. அதிகமாக சத்தம் போடுவாங்க சுபுர் ஷாக்கிபில். ஏன்னா யாரை உருவாக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே சத்தம் போடுவாங்க. லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா. கரோபா திக்ர் சர்க்கார் திக்ரில் திக்ர் மஜ்லிஸில் வைஸ் நாயம். இது இந்த செய்தி தான் சுபுர் ஷாக்கிபில் சொன்னது தான். அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஒவ்வொரு தடவை இல்லல்லா சொல்லும் போதும் யாரெல்லாம் கல்பில் இலாஹுன்னு உட்காந்துருக்காங்களோ, தேவையை பூர்த்தி செய்வதை உட்காந்துருக்காங்களோ அத்தனை பேரையும் கல் போட்டு நவுத்துங்க. இல்லல்லா இல்லல்லான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சர்க்கார் சுபுர் ஷா எல்லாத்தையும் நவுத்திட்டு அந்த 2 பேர் மட்டும் உள்ளே உட்காந்துருக்குறாங்க, நகர மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் ஆயர்பாடி ஃபாரூக்கு, ஒருத்தர் ஹபீப் முஹாஜர். 2 பேரும் சுபுர் ஷாக்கு ஏழ்மையான கடங்களில் காசு கொடுப்பாங்க. அதனால அவங்க 2 பேர் மட்டும் உள்ளே உட்காந்து நகர முடியாமல் உட்காந்துருக்குறாங்க. இல்லல்லா சொல்ல நான் உள்ளே விட்டு வெளியே வர மாட்டேங்குது. அச்சா யாद रख लो நினச்சிக்கலாம். அவங்க காலை பிடிச்சி நீ கழுவி குடித்தாலும் நினச்சிக்கலாம். இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லலை. என்ன செஞ்சாலும் சரிதான், அவங்களுக்கு ஒரு பைசா வராது அல்லா நாடாமல். அல்லா தான் உனக்கு இலான்னு விளங்கி கல் போட்டு 2 பேரும் கல் போட்டு எடுத்துட்டு இல்லல்லா சொல்லு, அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். ஒரே ஒரு 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 புடியை கையில் வச்சுக்கிட்டு இல்லல்லா சொன்னாலும் அல்லாட்ட வராது. எல்லாத்தையும் சுத்தமாக நோத்தி ரப்பே அனைத்தையும் விட்டேன் நீ தான் என்று நீ சொல்லிப்பாரு, அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க என்கிட்ட. அதே மாதிரி நான் திக்ர் செஞ்சேன். அது நடந்து 1 வாரம் 10 நாளுக்குள்ள 2 பேரையுமே அல்லாஹ் எனக்கு விரோதமாக்கிட்டான். ஒரு சின்ன பிரச்சனையில் அவரும் என்னோட தூரமாயிட்டார், ஒரு சின்ன பிரச்சனை இவரும் தூரமாயிட்டார். 2 பேரையுமே அல்லாஹ் தஆலா என்னோட தூரமாக்கிட்டான். கல்பு சுத்தமாயிடுச்சு. சர்க்காருக்கு கல் போட்டு வெளியே எடுத்துட்டாங்க என் கல்வை அப்படின்னு சுபுர் ஷாக்கிபில் சொல்லி காமிச்சாங்க. இந்த மாதிரி 2 பேருமே 2 மகான்கள் அல்லாட்ட போயிட்டாங்க. ஷேഖனாயத்துடைய இந்த எஹ்சானாத்துக்களில் சுபுர் ஷாக்கிபில் பேச ஆரம்பித்தா அதுதான் பயான். நானும் சுபுர் ஷாக்கிபிலா நூறு சலாசத்து 3 பேரும் உட்காந்துருவோம். அசர் தொட்டுட்டு பாடம் முடிச்சிடும், அசரோட பாடம் முடிஞ்சிடும். அசர் தொட்டு உட்காந்தா அப்படியே வாக்கிங் போயிட்டு பேசிகிட்டு இருப்போம். மகரிப் தொட்டு உட்காந்தா இஷா வரைக்கும், அப்புறம் இஷா தொட்டு உட்காந்தா 9-10 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். ஜமா சர்க்கார் டெய்லி 4 மணி நேரம் பேசுகிறீங்க நீங்கள் 3 பேரும், என்ன பேசுகிறீங்க அப்படி? 4 மணி நேரம் என்ன தான் பேசுவீங்கன்னு தெரியலையே அப்படின்னா 3 பேரும் ஒரே சில சிரிப்பான செய்தி சொன்னால் சும்மா நூறு சார் ஆஹான்னு சத்தமாக சிரிப்பாங்க. என்ன சிரிப்புன்னு கேட்டு விடுவாங்க சார். பக்கத்து ரூமே ஜமா சர்க்கார் ரூம், என்ன சிரிப்பு அப்படின்னு மூடிடுச்சிருங்க அப்படின்னு அழுதான் அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. டெய்லி ஒரு அழுகா, டெய்லி ஒரு சிரிப்பு நடக்கும். நான் நூறு சனாசத்து சுபுர் ஷாக்கிபில் சர்க்கார் கேட்டு விடுவாங்க. சரி என்னதான் பேசுகிறீங்க அன்னைக்கு இருக்கிற மனுஷன் சர்க்கார் வந்து நாங்கள் நேற்று என்ன பேசணுமோ அது பேசுவாங்க. சுபுர் ஷாக்கிபில் கண்ணாடி பார்த்தீங்களா, நேற்று எந்த சப்ஜெக்ட் பேசிட்டு நேற்று வருது, தஜுல் அம்சால் பேசிட்டுனா அதான் சர்க்கார் இன்றைக்கி பேசுகிறாங்க. நேற்று ஷானே ரசூல் பேசணும் அதான் எனக்கு சர்க்கார் பேசுகிறாங்க. நேற்று நிசாம் முபில்லா வலி பேசணும் அதான் எனக்கு சர்க்கார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் பேசணும் யாருமே சொல்லலாம் இல்லை, அதே சப்ஜெக்ட் பேசுவாங்க அவங்க. அப்போ 2 பேரும் ஒரு ஃபைசான் தான் அப்படின்னு பேச வேணாம்னு தடுக்க மாட்டாங்க. என்ன தான் பேசுகிறீங்களோ தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமால் சர்க்கார் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருடங்கள் 5 வருஷம் 6 வருஷம். நூறு சாத்து மாசா விட்டு போயிட்டாங்க ஜமால் சர்க்கார் வஃபாத்துக்கு பின்னாடி. போன பின்னாடி நான் சுபுர் ஷாக்கிபிலா ஐனி ஷாக்கிபிலா ஒவ்வொரு நாள் பயானே ஐனி ஷாக்கிபிலா அழுதுருவாங்க. அவங்க அது சொல்லுவாங்க, என்ன செய்தி குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் தான் கிடையாது, ஷேഖனாயத்தை பற்றி செய்திகள். நான் சொல்கிறேன்ல சுபுர் ஷாக்கிபிலா இப்படி வாழ்ந்தாங்க இப்படி சொன்னாங்க, இதே மாதிரி ஃபைஸ் நாயத்து செய்தி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அழுவாங்க தேம்பி அழுதுட்டு. இப்போ எனக்கு பெரிய கைசேதமாக இருக்குது, நான் 25 வருஷ காலத்தை வீணாக்கிட்டேன். நான் யார் ஐனி ஷாக்கிபிலா. நீங்கள் வாழ்நாளெலாம் சர்க்கார் கூடவே இருந்துட்டீங்க, எந்த தொழிலுக்கும் போகாமல் சர்க்கார் கூடயே இருந்து 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 டெய்லி சர்க்கார் கூடயே இருந்து இருந்து இவ்வளோ பெற்றிருக்கிறீங்க. நான் வெளிநாட்டில் போய் மலேசியாவில் உட்காந்துட்டேன். மலேசியா ரேடியோவில் பயன் செஞ்சு அதுதான் வருமானம் எட்டு பிள்ளைங்களாம் வீடு கட்டி கொடுத்தாங்க ஐனி ஷாக்கிபிலா. அப்போ என் வாழ்க்கையில் பெரும்பகுதி அங்கேயே போயிடுச்சு. எப்போயாவது வருஷம் ஒருக்கா வர்றது, 2 நாள் சர்க்கார் கூட இருக்கிறது, திரும்பி போயிடுறது, இப்படி தான் இருந்துட்டேன் ஒழிய என் வாழ்நாள் முழுசும் சர்க்கார் கூட இருந்திருக்க மாட்டேனா என்று ஏங்குறேன், அழுகிறேன். அந்த பாக்கியம் எனக்கு எல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்துட்டான். உங்கள் மொத்த வாழ்க்கையை 50 வருஷம் சர்க்கார் கூட கழிச்சிட்டிங்க நீங்கள். 50 வருட காலங்கள் ஃபைஸ் நாயமும் சுபுர் ஷாக்கிபிலும் ஒன்றா வெளியூர் போகிறது இங்கே தான் இருக்கிறது. அந்த மாதிரி இருந்துட்டீங்க, நீங்கள் இவ்வளோ பெற்றிருக்கீங்க, நாங்கள் ஒன்றுமே பெறாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுவாங்க. தேம்பி அழுவாங்க. எடவாப்பா இது இவங்க ஐனி ஷாக்கிபிலா அப்துல் காரிஸ் உங்களை எல்லாம் 2 வேளை வாங்கிட்டான்ல அப்படின்னு. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி கிதாப் எழுதியிருக்கிறாங்க ஐனி ஷாக்கிபிலா. லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவின் பொக்கிஷம் கிதாப் இருக்காங்க. இன்னொன்று வந்து முஹம்மது ரசூலை பற்றி கிதாப் இருக்கு.
தஹா நபியின் தனிச்சிறப்புகள்னு ஒரு புக்கு. இந்த 2 புக்கையும் அச்சில் இல்லை, போட்டு வைக்கணும், ரொம்ப நல்ல புக்குங்க. இந்த 2 புக்கும் எழுதி வச்சுட்டீங்க. தஹா நபியின் தனிச்சிறப்புக்குன்னு ஹசாயிசுல் குபரான சுவீட் இமாம் இதன் கிதாபுடைய மொழிபெயர்ப்பு. இந்த திருக்கலிமான் பொக்கிஷங்க எங்கள் சர்க்காருடைய பயான்களிலிருந்து கேட்ட குறிப்புகள். அந்த குறிப்புகளை சாலி ஹசரத்தும் குளச்சல் சாலி ஷா ஹசரத்தும் நம்ம தம்பி அசது ஆலிம் ஷா எழுதி வச்சுருந்தாங்க. சர்க்கார் அதை புக்காக போடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை புக்காக போட்டு இது அப்படியே எழுதி சர்க்காருடைய பயான் அப்படியே கரெக்டாக எழுதி வச்சுருந்தாங்க. இது புக்காக போடுங்கம்மான்னு கொடுத்தாங்க அவங்கள்ட்ட. அசது ஹசரத்தை எழுதி வச்சிருந்த புக்காக கொடுத்தாங்க. அனில் ஷேக் அதை வாங்கி அப்படியே எழுத வார்த்தைகள் யூக வார்த்தைகளை மாற்றிக்கிட்டாங்க. விஷயம் அதுதான், வார்த்தைகள் அவங்க வார்த்தையை சரி பண்ணி எழுதிட்டாங்க. அதுக்காக என்னம்மா என் வார்த்தையே இல்லையம்மா, அப்போ இது வந்து உங்கள் புக்காகவே இருக்கட்டும், ஃபைசான ஷேக்னு போட்டுங்க அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க திருக்கலிமாவின் பொக்கிஷம் ஃபைசான ஷேக்னு எழுதிட்டாங்க. அதில் போட்டு புக்காக போட்டோம். சர்க்கார் தான் புக்கை போட காசு கொடுத்தாங்க, புக்கு போட்டாங்க. அதை நினச்சிங்களா? இப்போ 2 புக்கு, ஒன்று லாயிலா எல்லாருக்கும் புக்கு எழுதிட்டீங்க, முஹம்மது ரசூலுக்கும் புக்கு எழுதிட்டீங்க. அது உலகம் எல்லாம் மக்களுக்கு பிரயோஜனம் போயிடுச்சு. உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னோன்னா ஒரு ஆறுதல் அவங்களுக்கு. இப்படியே அவங்க ஆறு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஷேഖமாருடைய சுஹபத்தை விடவே மாட்டாங்க. சுபுர் ஷேഖில் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் துபாயிலேருந்து ஃபோன் வரும் மிஸ்கினுக்கு. சின்ன மசாலான ஃபோன் போட்டுருவாங்க. முதல்ல ஒலு செய்ய போனேன், செஞ்சுட்டு வந்து பார்த்தேன், காலில் வந்து சின்ன கருப்பாக ஒட்டி இருந்துச்சு, என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க. அதை மட்டும் திரும்ப ஒலு செய்யணும், அதை மட்டும் கழட்டி ஒலு செஞ்சு கொஞ்சம் பண்ணேன் அப்படியா. சரி சரி சரி. இப்படி ஒரு சின்ன மசாலாவுக்கும் துபாயிலேருந்து ஃபோன் கால் வரும் மிஸ்கின். குவைத்திலிருந்து, ஷார்ஜாலிருந்து, அவங்க வெளிநாடு போன மெட்ராஸ்லேருந்து, எங்கே இருந்தாலும் அவங்க மசாலா யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மிஸ்கின் தான் கேட்பாங்க. சுபர் ஷேக்ல அவங்க சுற்றி 10 ஆலிம்ஸாக வந்துருப்பாங்க. சந்தேகம் வந்தால் உடனே எனக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்து எனக்கு கேட்பாங்க. சுபர் ஷேக்குடைய பழக்கம். மெட்ராஸ்லேருந்து ஃபோன் வரும். கடைசி 1 வருஷம் 2 வருஷம் தளர்ந்த பின்னாடி அதிகமாக ஃபோன் வருதில்லை. மற்றபடி அவங்க 25 வருஷ காலத்தில் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் மலேசியாவிலேருந்து ஃபோன் வரும், சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் வரும். உடனடியாக ஃபோன் அடித்து மசாயில் கேட்பாங்க. சரி, இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்யுது நான் அப்படின்னு. அவசரமாக டைம் ஆச்சுன்னு பரவல் தொழுதுட்டேன், சுண்ணத்து என்ன செய்யறது, இப்போ பின்னாடி தொழுதுக்கலாம் பண்ணேன். சரி சரி சரி. இப்படி சின்ன விஷயத்துக்கும் மசாயிலும் ஃபோன் கேட்டு மிஸ்கின்னு ஃபோன் போட்டு கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டு சில முக்கிய விஷயங்களை கேட்பாங்க. அந்த தலாக்கு நிக்கா சம்பந்தம் கேட்பாங்க. இது மாதிரி இது சம்மந்தம் நான் பார்த்து சொல்லவா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னா 1/2 மணி நேரம் கழித்து பார்த்துட்டோன்னே திரும்ப ஃபோன் அடிப்பாங்க, பதில் சொல்கிறது மறுபடியும். அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு அப்படியே கடைசி வரைக்கும் அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அந்த உறவை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொர்க்கத்திலும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நிறைய செய்திகள் இருக்குது, நான் சொல்ல தயக்கமாக இருக்குது, அதனால நான் சொல்லாமல் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நாடு நாள் வேறு சந்தர்ப்பங்களை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.